வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. அதாவது லாஸ்ட் வீக்கும் சரி, அது ப்ரீவியஸ் வீக்கும் சரி, மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்குது இந்த லாஸ்ட் 2 வீக்காகவே. இப்போ வர வாரத்தில் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ண போகுது, இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது, எஃப்ஐஸ் வந்து பொசிஷன் என்ன வச்சிருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில், ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ரைட், இப்போ வந்து லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். அதாவது லாஸ்ட் வீக் இருந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு வர வாரத்துலேயும் வந்து மோஸ்ட்லி வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கேட்டின தூரம் வரையும் எதுவுமே இல்லைங்க. பாசிட்டிவ் நியூஸ் லாஸ்ட் வீக் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நிஃப்டி வந்து ஒரு லோவர் லெவல்ல இருந்து ஒரு பவுன்ஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனது, க்ளோஸ் ஆனது ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது புல்லிஷ் கேண்டில் இல்லை அப்படின்னா இன்வெர்டட் ஹேமர், பேரிஸ் வந்து ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும்தான் பாசிட்டிவ் நியூஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸ்லேயே வராது, இதெல்லாம் டெக்னிக்கலாக வரும். என்ன பண்ணுறது, பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லாதனால இது ஒன்று எடுத்து சொருக வேண்டியதாக இருக்குது வச்சுக்காங்களேன். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ். வேறு எதுவுமே எனக்கு கண்ணு கட்டின தவிர வரையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெகட்டிவ் நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது நெகட்டிவ் நியூஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து இப்போ வீக்காக வந்துட்டு இருக்குது. அதாவது நிஃப்டி 50 கொடுத்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் கொடுத்துருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் 10 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா ஒன்று தான் நல்லா பிளாக் பஸ்டர் கொடுக்குறாங்க. மீதி எல்லாம் வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எதுவும் இல்லை மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில். ரெண்டாவதாக வந்து ருபி நியர்பை ஆல் டைம் லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 88.6 வந்து செட்டில் ஆயிருக்குது ருபி. அதுக்கடுத்து தான் வந்து ட்ரேட் டீல் வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாதே இருக்குது. அதாவது யூஎஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சென்ட்ராஸ் என்ன சொன்னார், இந்தியா வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாங்க ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறத வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதாக வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம இந்தியன் மீடியா மற்ற இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே என்ன சொன்னாங்க, இல்லை அவர் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனால் நாங்கள் வந்து இது வரையுமே வந்து அந்த மாதிரியான நியூஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அது என்னோட யூடியூப் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் வீக் வந்திருக்கிற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குறது வந்து குறைச்சாச்சு அப்படின்ட்டு டேட்டா சொல்லுது. சரிங்களா? இப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குறத 20% வந்து 25% குறைச்சிட்டாங்க செப்டம்பர் மந்த்துக்கும் அக்டோபர் மந்த்துக்கும். அதே மாதிரி பிபிசிஎல், ஐஓசி, ஹெச்பிசிஎல், மேங்களூர் ரீஃபைனரி. ஸோ இவங்க எல்லாமே வந்து ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குறது வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நவம்பர் மந்த்துக்குள்ள நாங்கள் வந்து 100% ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாலாம் இந்த லாஸ்ட் வீக் வந்துருக்குது. இப்போ ட்ரம்ப் சொன்னது சரியாயிடுச்சுங்களா? ஆனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட்டில், நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப் சொன்னது தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, ட்ரம்ப் வந்து கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து நான் தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுவும் வந்து அவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள்லாம் வருது. ஓகேங்களா? அதாவது இந்த இது நடந்ததுனால இந்த ஆயில் வந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறத நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இவங்க வந்து இல்லைனாங்க. ஆனால் இப்போ வந்து டேட்டாலாம் என்ன சொல்லுது, எல்லாமே குறைச்சிட்டாங்கன்னு சொல்லுது. ஸோ இது வந்து என்ன சொல்றது, பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். அதாவது நம்ம ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அங்கே வந்து பல்ப் எரியும். அதாவது யூஎஸ்ல வந்து பல்ப் எரியும். அங்கே வந்து ட்ரேட் டீல் வரும் அப்படிங்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ் நியூஸ்னு கூட சொல்லலாம். பட் அந்த ட்ரேட் டீல் வந்து இது வரையுமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நவம்பர் 21 கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எனிவே நமக்கு இருக்கிற கடைசி பிரம்மாஸ்திரம் அது ஒன்று தான். நம்ம மார்க்கெட் ஏறுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு அஸ்திரம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேட் டீல் வந்து 50% வந்து 35% கட் பண்ணிட்டோம். இந்தியாவுக்கு 15% தான் ட்ரேட் டீல் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து மார்க்கெட் ஏறினா மட்டுமே நமக்கு வந்து என்ன சொல்றது, ஓகேன்னு சொல்லலாம். அந்த பிரம்மாஸ்திரமும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸோடைய நிலைமை வந்து இந்த 2-3 வருஷத்துக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு தான் நான்
நினைக்கிறோம். இதுல இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கால இருந்து வந்துட்டு இருக்கிற நியூஸ், குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஏறிடுச்சு. எக்ஸ்பெக்ட் இந்தியன் மார்க்கெட் 2026ல இந்தியன் மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம்ல இருக்கும். 29,000 வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்ட்டு வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனிவே பார்க்கலாம். கடைசி பிரம்மாஸ்திரம் எப்போ வரும்னு தெரியல. இது வந்து நெகட்டிவ் நியூஸ்ல இருக்குது. அதுக்கு அடுத்ததாக எஃப்ஐ செல்லிங். இந்த மகராசன்லாம் உள்ள விட்டுட்டு இப்போ இவங்க வந்து நம்ம மார்க்கெட் வச்சு செய்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், எவ்ரிடே செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. எஃப்ஐஸ் மட்டும் பையிங்க்கு ஒரு 6 மாதம் பை பண்ணாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு 27,000 28,000 போயிடும். 6 மாதத்துக்கு கண்டினியூவாக பை பண்ணணும். பட் அவங்க பை பண்ணுவாங்களாங்கிறது தான் தெரியல. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 722 பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆகுது. 0.86%. 83,216 வந்து செட்டில் ஆகுது. நிஃப்டி 230 பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆகுது. 0.89%. 25,492 வந்து செட்டில் ஆகுது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் எல்லாமே வந்து 0.5% to 1.5% வரையும் டவுன் ஆயிருக்குது. அது பர்டிகுலராக வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 1.5% டவுன் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பொறுத்தவரையும் மீடியா இண்டெக்ஸ் 3.5%, டிஃபென்ஸ் 2%, மெட்டல் 1.7%, ஐடி 1.6% டவுன் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக் அவுட் பர்ஃபார்ம்ல இருந்த ஒரே ஒரு செக்டார் என்னன்னா பிஎஸ்யூ இண்டெக்ஸ் தான். நியர்லி 2% ஹைல க்ளோஸ் ஆயிருது. எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் 1,632 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 16,677 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய டேட்டா. இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மண்டே அண்ட் டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. வெனஸ்டே இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 1.54% இருக்குது. இப்போ ஃபோர்காஸ்ட் வந்து 0.7% வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட்ல இருக்குது. அதாவது இன்ஃப்ளேஷன்லாம் இவ்வளோ நல்லா வந்து என்ன பண்ணுறது, மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. ஓகேங்களா? தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 12:30க்கு இங்கிலாந்துடைய ஜிடிபி வருது. இயர் ஆன் இயர் வந்து 1.4% இருக்குது. ஃபோர்காஸ்ட் 1.3% இருக்குது. ஃப்ரைடே வந்து நம்மளுடைய டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வருது. அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 0.13% இருக்குது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து -0.3%. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. நடுவில் நம்ம சிட்ராஸ் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு பட்டாசு கொளுத்தி போட்டு போவார். அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு ட்ரம்ப் ரிஸ்க். ஓகே, இப்போ எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 87% ஷார்ட்ல இருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் வீக் வந்து 86% ஷார்ட்ல இருந்தாங்க. இப்போ வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 87% ஷார்ட்ல இருக்கிறாங்க. மற்றபடி வந்து எல்லாமே வந்து லாங்ல தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் வந்து 69%, டொமஸ்டிக் 67% அண்ட் ப்ரொப்ரேட்டர் 52% லாங்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் டேட்டா. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் 4 செஷன். இந்த 4 செஷனில் நல்லா பாருங்க, திங்கக்கிழமை வந்த ஹையை வந்து செவ்வாய்க்கிழமை பிரேக் பண்ணல, ஆனால் லோ பிரேக் பண்ணிச்சு. செவ்வாய்க்கிழமை வந்த லோவை வியாழக்கிழமை பிரேக் பண்ணிச்சு. செவ்வாய்க்கிழமை வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணல. அதே மாதிரி வியாழக்கிழமை வந்த லோ வந்து வெள்ளிக்கிழமை பிரேக் பண்ணிச்சு, ஹையை வந்து பிரேக் பண்ணல. ஓகேங்களா? அதாவது லோவர் லோஸ் லோவர் ஹைஸ் அந்த ஃபார்மேஷனில் நம்ம மார்க்கெட்டு லாஸ்ட்டு 4 செஷனாகவே இருந்துச்சு. லாஸ்ட் வெனஸ்டே வந்து நமக்கு வந்து குருநானக் ஜெயந்தினால அன்னைக்கு வந்து ஹாலிடே. ஸோ இந்த லாஸ்ட்டு 4 செஷனில் லாஸ்ட் ஃப்ரைடே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து 25,300 நான் சொல்லிட்டே இருந்தேன், 25,300 சப்போர்ட். அந்த லெவல் வந்து அப்படியே வந்து 25,500 வரையும் வந்துருக்குது. வந்துட்டு 25,495 வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நாம் வந்து பார்க்கணும். அதாவது இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். பட் ஷூட்டிங் ஸ்டாரை பொறுத்தவரையும் பேரிஸில் தான் அதிகமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது அந்த செல்லிங் கண்டினியூவாக செல்லிங் வந்தது வந்து ரிவர்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து சப்போர்ட் தான் 25,300. 300னா எக்ஸாக்டாக 300ன்னு இல்லை, 20 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து டைம் ட்ராவலில் போயிட்டு வந்துட்டு இதுதான் லெவல் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 25,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டு 25,150, 25,000. ஓகேங்களா? இந்த 25,150ல கொஞ்சம் கன்சால்டேட் ஆயிருக்குது. அது வந்து நான் டெக்னிக்கலில் காட்டுறேன் பாருங்க. அந்த லெவல் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே வந்த லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது.
ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எது வரையும் போகலாம் அப்படின்னா 25,700 to 800 வரையும் போகலாம். அதாவது ப்ரீவியஸ் வீக்ல நான் சொல்லிட்டு இருந்தது 25,700 சப்போர்ட்டுங்க. அது கீழே வந்துச்சு அப்படின்னா 25,500 தென் 350 வரையும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீக் வீடியோவில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னது எதுவும் தவறாக சொல்லிக்கிறேன் நான். அதான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ப்ரீவியஸ் வீக்ல இருந்த சப்போர்ட்டு இந்த வீக் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. 25,700 இருந்து 25,800 இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த 25,800க்கு மேலே போச்சு அப்படின்னா 26,000. பட் இதுக்கு எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிரம்மாஸ்திரம் வந்து வேலை செய்யணும். அந்த பிரம்மாஸ்திரம் வந்து வேலை செஞ்சுச்சு அப்படின்னா 26,000 போகும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுட்டு. இப்போ வந்து டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். அதாவது லாஸ்ட் வீக்கு இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் 25,700 அப்படின்ட்டு. இப்போ அது பிரேக் பண்ணிட்டு இப்போ இங்கே இறங்கிடுச்சு. இப்போ வந்து 25,300 to 315 சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து சப்போர்ட்டாக வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்த இந்த கேண்டில் பாருங்க, ஆல்மோஸ்ட் புல்லிஷ் கேண்டில்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே லோ வந்துட்டு இங்கே வந்து பாடி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாடி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து இதுவரையும் போகலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதுவரையும் போகலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் சப்போர்ட் 25,300. இந்த 25,300 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்குது பாருங்க. இது எப்போ அப்படின்னா அக்டோபர் 10th, அக்டோபர் 13th, 14th அண்ட் 15th இங்கே வந்து கன்சால்டேட் ஆகிருக்குது பார்த்தீங்களா? இதனுடைய சப்போர்ட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் 25,150. சப்போஸ் இந்த லெவலையும் வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,000ங்கிறது மேஜிக் ஃபிகர். அதாவது இங்கே இருக்கிற புல்லிஷ் கேண்டலுடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் இருந்துச்சு. ஸோ 25,150க்கு கீழே இருந்துச்சுன்னா 25,000 வரும். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸ் வீக் இருந்த சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் 25,700 தென் 800 வரையும் இருக்கலாம். இதுக்கு மேலே போனால் மட்டுமே வந்து 26,000. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க வர வாரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.